எல்லா ஊர்லேயும் எல்லா சக்தியும் வேலை செய்யாது. எப்படி இந்தியாவில் ஒரு பெரிய தலைவர் மோடி அவர்களோ அதுபோன்று தமிழகத்துக்குன்னு ஒரு தலைவர் தேவைப்படுது. தமிழகம் எப்பொழுதுமே ஒற்றை தலைமை சார்ந்தே வாக்களித்து வாக்களித்து பழகிவிட்டார்கள். ஒற்றை தலைமை என்ன சொல்கிறதோ அவர்கள் சொல்லுகிற காரணத்தை தான் மனதிலே வாங்கிக் கொள்கிறார்கள். இங்கே டெல்லியிலிருந்து வருகிற சில தலைவர்கள் வரும்பொழுதெல்லாம் இந்தியில் பேசுவதை நாங்கள் மாற்று மொழி மாற்றம் செய்து பேசுவதை அவர் எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்கிறார் என்று புரியவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சமூக ஊடகங்களிலும் ஏறத்தாழ எல்லா சமூக ஊடக பிரிவுகள் இன்ஸ்டாகிராம் அனைத்திலும் சேர்ந்து ஏறத்தாழ 30 லட்சம் 40 லட்சம் பேருக்கு மேலே அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர் எல்லா கருத்து, எந்த கருத்து அது கல்வியாக இருக்கட்டும், இயற்கை பற்றி இருக்கட்டும், ஆராய்ச்சி பற்றி இருக்கட்டும், அறிவியல் சார்ந்து இருக்கட்டும், அரசியல் சார்ந்து இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் பேசக்கூடிய அதில் படித்து தெளிவு பெற்ற ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிறார். துணிச்சலாக தனது கருத்துக்களை எடுத்து வைக்கிற தலைவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவரைத்தான் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். விஜயை எதிர்த்து அரசியல் இருக்காது. ஆனால் விஜய் ஆட்சியை எதிர்த்து இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எல்லா கட்சியும் அதைத்தான் செய்வாங்க. இந்த ஆட்சியில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவது ஜனநாயக கடமை. அது மற்றவர்களை விட ஜனநாயக கடமை அந்த ஆற்றல் அண்ணாமலைக்கு அதிகமாகவே இருக்கிறது. தனிப்பட்ட விஜய் அல்ல, அவருடைய ஆட்சியில் நடக்கிற தவறுகளை நிச்சயமாக அவர் சுட்டி காட்டுவார், அதை கண்டிப்பார் என்பதில் எல்லா கட்சியும் செய்கிறத அவர் நிச்சயம் செய்வார். அவர் இன்னும் கொஞ்சம் மாற்றமாக இளைஞர்களோடு இணைந்து ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். வழக்கமாக ஒரு வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு 50 பேர் பின்னாடி நடக்க முன்னாடி போக அப்படிலாம் இல்லாமல் ஒரு சாதாரண சாமானியனா நம்மளோட எழுந்து எல்லாரோட இணைந்து செயல்பட போறான்னு நான் நினைக்கிறேன். அவரே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, மண் சார்ந்த விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகி விடுகிறது. மேலே டெல்லியில் இருக்கிற தலைவர்களுக்கும் எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகி விடுகிறது. உதாரணத்திற்கு இந்த மும்மொழி திட்டத்தை அமல்படுத்துறதுல 2029-30 தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ 9ஆம் வகுப்புக்கு வர ஜனவரியிலே அடுத்த வருஷம் தொடங்க போறேன்னு சொல்கிறீங்களேன்னு ஒரு கருத்தை தெரிவித்தார். உடனே நம்ம ஊடகங்கள் என்ன பண்ணாங்க, மத்திய அரசுக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கை அப்படின்னு நம்மெல்லாம் போட்டோம். இப்போ இந்தி படிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை, ஆனால் இந்தி எல்லாரும் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்தியை 52,000 பள்ளிக்கூடத்தில் இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அனைத்து மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நம்ம யார் கண்ணுக்கு தெரியறதில்ல. அதுக்காக இந்தி வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அவங்கவுங்க படிப்பு சார்ந்து, அவங்க குடும்பம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து அந்த மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. அப்படி சில நிலைப்பாடுகளை மண் சார்ந்து எடுக்க வேண்டியது இருக்கும். மேகதாதுவில் கர்நாடக பாரதிய ஜனதா ஒன்று நினைக்கலாம், ஆனால் நம்மால் ஆதரிக்க முடியாதுல்ல. இங்கே நம்மன் சார்ந்து நம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்புக்காக மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திதான் ஆக வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்ம பிராந்திய உணர்வோடு, தமிழன் என்ற அடையாளத்தோடு, இந்தியன் என்ற பெருமிதத்தோடு நான் செயல்படுத்துவேன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்.